நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. நாளையும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் இல்லாமல் தயை பாராட்டினார் அல்லவா, அவரை துதிக்கலாமா? வழுவாமல் காத்திட்ட தேவனே, வழுவாமல் காத்திட்ட தேவனே, என் வலக்கரம் பிடித்தவரே, வல்லடிக்கெல்லாம் விலக்கி என்னை வாழ்ந்திட செய்பவரே, ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே, வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே, நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னதரே இயேசுவே, நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னதரே இயேசுவே, என் மேலும் கண்ணை வைத்து உம் வார்த்தைகள் தினமும் தந்து நடத்தின அன்பை நினைக்கையில் என் உள்ளம் நிறையுதே, உம் அன்பா நிறையுதே, ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே, வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே, நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னதரே இயேசுவே. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? ஏசாயா 45 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 2 வரை. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலதுகையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்கும். இங்கே கர்த்தராகிய ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார், நான் உனக்கு சொல்லுகிறதாவது, நான் என்ன சொல்றேன்னா, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். இந்த வேத பகுதியிலே அங்கே கோரேஸ்னு ஒரு பேர் வருது. அந்த இடத்துல உங்க பேரை போட்டு வாச்சிங்கன்னா கர்த்தர் உங்களோடு பேசுவார். கர்த்தர் உங்கள்கிட்ட தான் சொல்லுவார். ஒவ்வொருத்த நான் கடந்து போகிற எல்லா பிரச்சனையும், தடைகள், பிரச்சனைகள், கோணல், எங்கே போனாலும் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சா, ஒரு பிரச்சனை, ஒரு இதை சால்வ் பண்ண போகலான்னு எங்கே போனாலும் தடைக்கற்களாக இருக்கிறதே அப்படின்னு கவலையோடு இருக்கிற உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு சொல்கிறேன், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொல்லுகிறார். நான் உன் வலதுகையை பிடிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆமாம், ஒருத்தர் நம்ம வலதுகையை பிடிக்கணும்னா அவர் நம்முடையவராக இருக்க வேணும். நம்ம அவர்கிட்ட நம்ம வலதுகையை பிடிக்கிறதுக்கு அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாமா? அப்பொழுது அவர் நமக்கு முன்னே போய் கோணலானவைகளை இச்சவையாக்குவார். எங்களை நேசிக்கிற எங்களை அன்பின் தகப்பனே, தர்மியான நாளை எங்களுக்கு ஈவாய் தந்தீங்களேப்பா. காலை முதல் மட்டுமாய் உம்முடைய தயவுள்ள கரம் கிருபை எங்களை தாங்கினதேப்பா. கொடா கொடி நன்றியப்பா. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, அடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாழ்த்தி தரும்பா. என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் கோணலாயிட்டே இருக்கிறது, எதை பார்த்தாலும் எல்லாம் பிரச்சனையிலேயே முடிகிறதே அப்படின்னு சொல்லி நாளையும் கூட கலக்கத்தோடு, வேதனையோடு, கண்ணீரோடு நான் எந்த காரியத்தை செஞ்சாலும் அது தோல்வியிலேயே முடிகிறதே வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க சொல்ற வார்த்தைகள் பிடித்து கொண்ட அப்பா, நீங்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வலதுகையை பிடிச்சுக்கோங்கப்பா. பிடித்து கோணலானதை செவ்வைப்படுத்துங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உண்ட கரத்திலே தருகிறோம்ப்பா. இந்த இரவுக்குள்ளே மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதி, கனமும், வல்லமை, பலன், ஞானம் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.